வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் வந்து நம்ம Oppo Reno 80 5G தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம கிட்ட Oppo Reno 80 5G இருக்குது. 8GB and 128GB வேரியன்ட். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில்வர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது. பாக்ஸ் பின்னாடி முன்னாடி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் போடாமல் ரொம்ப மினிமலிஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ லெட்ஸ் அன்பாக்ஸ் Oppo Reno 80 5G. பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ்க்கு உண்டான பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் இருக்குது. காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ்னால் யூஸ்வலாக வந்து ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மில்கி ஒயிட் மிக்ஸ் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கைட் கொடுத்துருக்காங்க, குவிக் கைட் கொடுத்துருக்காங்க, சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் சைடில் வச்சிடலாம். Oppo Reno 80 5G ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது நம்ம கடைசியாக பார்க்கலாம். பாக்ஸில் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 80 வாட்ஸ் சூப்பர் வாக் சார்ஜர். சார்ஜரோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட OnePlus சார்ஜர்ஸ் மாதிரியே இருக்குது. OnePlusல நீங்கள் ஃபோன் வாங்கினீங்கன்னு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது சார்ஜர். டேட்டா கேபிள் வந்து குவாலிட்டியாகவே இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட். யூஸ்வலாக வந்து ஓப்போவில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து க்ரீன் கலரில் கொடுத்துருப்பாங்க, பட் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட். இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைட் சி டைப் இருக்குது, இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா USB தான் இருக்குது. இப்போ வர ஃபோன்ஸ்லாம் ரெண்டு சைடும் சி டைப் கொடுத்துட்றாங்க. அதனால் நம்ம பழைய சிஸ்டம்ஸ்லாம் கனெக்ட் பண்ண முடியாமல் போயிடுது. பட் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபார்மேட். இப்போ வந்து நம்ம ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபோன் வந்து வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க, ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்ட் விராப்பரை பிரிக்கிறதுக்கு முன்னாடி அதில் பார்த்தீங்கன்னா 120 Hz 3D கர்வ் ஸ்க்ரீன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஃபோனை பிடிக்கும் போது எந்த ஒரு ஷார்ப் எஜ்ஜுமே இருக்காது. ஃபோன் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. எல்லா சைட்லையுமே வந்து 108 மெகாபிக்சல் போர்ட்ரேட் கேமரா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 67 வாட் சூப்பர் வாக் சார்ஜர்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம கிட்ட வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா 80 வாட் சூப்பர் வாக் சார்ஜர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா 8GB வரைக்கும் எக்ஸ்டெண்டட் ரேம் கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம அன்ராப் பண்ணலாம். ஃபோனை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோனோட ஹார்ட்வேர் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போது காம்ப்ளிமெண்ட்ரி கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் அவங்க வந்து ஃபுல் டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. அது ஏன்னு இப்போ தான் தெரியுது. ஏன்னா 108 மெகாபிக்சல் போர்ட்ரேட் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிளிட்டரிங்காக இருக்கிற ஒரு டிசைன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமரா செட்டப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைமரி லென்ஸ் 108 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்ட் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப்போடு வருது. அண்ட் உங்களுக்கு வந்து ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பெரிய லென்ஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியும். ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட சைட்லாம் பார்த்தீங்கன்னா சில்வர் லைனிங் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் இருக்கிற மாதிரி இருக்குது. டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வால்யூம் கீஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட பாட்டமில் உங்களுக்கு ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க, அண்ட் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இப்போ சிம் ட்ரே வந்து நம்ம எஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். 3.5mm ஜாக் கொடுக்கவே இல்லை. அதனால நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா ஒன்று கன்வெர்ட்டர் போட்டு கனெக்ட் பண்ணணும், அப்படி இல்லைனா லேட்டஸ்ட் மாடலாக இருக்கிற சி டைப் ஹெட்ஃபோன்ஸ் தான் நீங்கள் வாங்கணும். ஹைப்ரிட் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. சிம் 1 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சிம் 2 யூஸ் பண்ணலாம், அல்லது நீங்கள் வந்து மெமரி கார்டு யூஸ் பண்ணலாம், மைக்ரோ SD. சிம் 2வும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் மெமரி கார்டு யூஸ் பண்ண முடியாது. இப்போ ஃபைனலாக நம்ம Oppo Reno 80 5G ஸ்விட்ச் ஆன் பண்ணலாம். ஃபோனோட டிசைன் உண்மையிலுமே சூப்பராக இருக்குங்க. சைட்லாம் வந்து ரொம்ப கர்வ்டாக இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் ரொம்ப நாள் வந்து ஃப்ளாட் எட்ஜ் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செல்ஃபி கேமரா வந்து பஞ்ச் ஹோல் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க, சென்டரில் கொடுத்துருக்காங்க. இயர்பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க, இருக்கிறதே தெரியல. அண்ட் ஃபோனோட ஹைலைட்டே அதோட வெயிட் தான், ரொம்ப லைட்டாக இருக்குது. Oppo Reno 80 5G ஸ்விட்ச் ஆன் ஆயிடுச்சு. இதோடைய டிஸ்பிளே சைஸ் வந்து 6.7 இன்ச்சுங்க. பட் உங்களுக்கு வந்து கர்வ்டாக இருக்கிறதுனால இன்னும் வந்து ஃபோன் கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரி தெரியும். அண்ட் டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1 பில்லியன் கலர்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். 180 Hz 500 nits 800 nits மேக்ஸிமம். 120 Hz டிஸ்பிளே 950 nits பீக் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொடெக்ஷன் என்ன கிளாஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா Gorilla கிளாஸ்லாம் கொடுக்கல, ASHI கிளாஸ் AGC DT Star 2 அப்படிங்கிற ஒரு ப்ரொடெக்ஷன் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. கார்னிங் Gorilla கிளாஸ் வந்து ரொம்ப பாப்புலர். பட் இது வந்து எந்த அளவுக்கு பாப்புலர் அப்படின்னு தெரியல. பட் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. 120 Hz டிஸ்பிளே அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்குது. அண்ட் இதோடைய ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Snapdragon 695 5G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. Adreno 619 கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம Oppo Reno 80 5Gயோட OS எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்.
ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 13 வருதுங்க. அண்ட் இதுலேயே வந்து போட்டிருக்காங்க செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சல், ரியர் கேமரா பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல்னு போட்டிருக்காங்க. ரேம் எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷன் வந்து இதில் இருக்குது. 8GB ரேம் வந்து டிஃபால்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நீங்கள் வந்து 8GB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து நிறைய கேம்ஸ் விளாடுவீங்க, பெரிய பெரிய கேம்ஸ் விளாடுறீங்கன்னா நீங்கள் வந்து 16GB ரேம் வச்சு விளாட்லாம். உங்களுக்கு வந்து ஃபோன் இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இல்லை எனக்கு அவ்வளோ தேவையில்லை அப்படின்னா நீங்கள் 6GB வச்சுக்கலாம். பெரிய பெரிய வீடியோ ஃபைல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா. இல்லைனா 4GB கூட வச்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்போ மெமரி தேவைப்படுதோ அப்போ வந்து மெமரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எப்போ ரேம் தேவைப்படுதோ அப்போ வந்து ரேம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். இப்போ வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் 13 எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆண்ட்ராய்ட் 13க்கும் வந்து அவங்க கிளாக் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 128GB இருக்குது. அதில் 25GB தான் வந்து ஃபுல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 100GB வந்து ஃப்ரீயாக இருக்குது. கேமராஸ் வந்து 108 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பட் ஒரு சின்ன குறை என்ன அப்படின்னா நீங்கள் வந்து 4K வீடியோஸ் வந்து ஷூட் பண்ண முடியாது. செல்ஃபி கேமராலும் சரி, பேக் கேமராலும் சரி, நீங்கள் வந்து 1080p மட்டும் தான் ஷூட் பண்ண முடியும். பட் அதோடைய குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஹை ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து பேட்டரி பார்த்தீங்கன்னா 4800 mAh கொடுத்துருக்காங்க. ஃபோன் வந்து ஸ்லிம்மாக இருக்கிறதுனாலே உங்களுக்கு வந்து ஒரு 5000 இல்லைனா அதுக்கு மேலே வந்து கொடுக்குறதுக்கு சான்சஸ் கிடையாது. பட் 4800 அப்படிங்கிறது வந்து ஒரு டீசெண்டான ஒரு கெப்பாசிட்டி தான். சார்ஜர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெக்கில் வந்து 67 தான் போட்டிருக்காங்க. இருக்கிற எல்லா வெப்சைட்லையுமே வந்து 67 தான் போட்டிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன சர்ப்ரைஸாக நம்மளுக்கு வந்துருக்கிற சார்ஜர் வந்து 80 வாட்ஸ் சூப்பர் வாக் சார்ஜர் வந்திருக்கு. இது வந்து 0 to 100 எவ்வளோ நேரத்தில் ஃபுல் ஆகுது அப்படின்ட்டு சார்ஜ் பண்ணி பார்த்துட்டு தான் இது ஆக்சுவலாக 80 வாட்ஸா இல்லை பிரிண்டிங் மிஸ்டேக் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அண்ட் இதில் வந்து நிறைய அட்ராக்டிவ் கலர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து டான் கோல்ட், இது இல்லாமல் பிளாக் ஸ்டார்லைட், மிட்லைட் பிளாக் அப்படிங்கிற ஒரு கலர் இருக்குது. இவ்வளோ அட்ராக்டிவான Oppo Reno 8T 5Gயோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 29,999 ஸ்டார்ட் ஆகுது. வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் வந்து சேஞ்ச் ஆகலாம். ஓவரால் Oppo Reno 8T 5G பார்த்தீங்கன்னா மிட் செக்மெண்ட்டில் உங்களுக்கு பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கிற ஒரு ஃபோன். ப்ராசர் வந்து Snapdragon 695 கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா ஆப்ஸுமே அதை சப்போர்ட் பண்ணும். நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய கேம் விளாட்றீங்க, அதுவும் வந்து கண்டினியூஸாக விளாண்டுருப்பீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஸ்லோவாக இருக்கும். அண்ட் கேமரா வந்து 108 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பிரைம் லென்ஸ் நல்லாவே இருக்குது. ஃபோட்டோஸ்லாம் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதில் இருக்கிற AI பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து இன்னும் வந்து பியூட்டிஃபை பண்ணி காட்டுது. சார்ஜிங் அண்ட் பேட்டரி கேப்பபிலிட்டியும் வந்து நல்லா இருக்கு. அண்ட் இந்த ஆல்ரவுண்டர் மொபைல் பார்த்தீங்கன்னா 29,999 நம்மளுக்கு கிடைக்குது. நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற எல்லா பிரான்ச்சிலுமே Oppo Reno 8T 5G உடைய அனைத்து வேரியண்ட்டுமே அவைலபிள். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்இன் பண்ணி உங்கள் பர்ச்சேஸை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் அப்டேட்ஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.